அனைவருக்கும் வணக்கம். மோசிக வாகன மாதவ சாமர கர்ணரம்பர சூத்திர வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாதம் நமஸ்தே. இப்பொழுது இந்த ஜாதகத்தில் நாம் பார்க்கவிருப்பது காசி ஜாதகம். காசி ஜாதகம் ஒருவர் ஜாதகத்தில் காசி ஜாதகம் எவ்வாறு கண்டுபிடிப்பது காசி ஜாதகம் என்று உள்ளது. அது காசிக்கு போய் வந்தால் நல்லது என்பதை குறிக்கும் இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்கள். இப்பொழுது எந்தெந்த ஜாதகம் காசிக்கு போனால் நல்லது என்பதை பார்த்து கொள்ளுங்கள். பிறப்பு ஜாதகத்தில் பாருங்கள், ராகு கேது இது மத்திய கோடு. இதற்கு இந்த பக்கம் பாருங்கள், அனைத்து கிரகமும் உள்ளது. லக்ன புள்ளிக்கு சேர்த்து இந்த பக்கத்தில் அனைத்து கிரகமும் உள்ளது. லக்ன புள்ளியை சேர்த்து அனைத்து கிரகமும் இந்த பகுதியில் சனி மட்டும் தனித்து எதிர் பக்கம் உள்ளது. ஆதலால் இது மாதிரியான அமைப்பு கொண்ட ஜாதகம் இருந்தால் அது காசி ஜாதகம் ஆகும். இந்த சனி பகவான் தனித்திருக்கிறார். இந்த ராகு கேதுக்கள் உடன் அனைத்து கிரகம் அடங்கிவிட்டது. அடுத்து ஒரு ஜாதகத்தை பாருங்கள். இந்த சனி பகவான் இப்பொழுது நமக்கு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். சனி பகவான் இங்கே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ராகுடன் இப்பொழுது இந்த ஜாதகத்தை பாருங்கள். சனி பகவான் மீன ராசியில் 10 டிகிரி, ராகு 9 டிகிரி இருக்கிறது என்றால் எப்படி கணக்கு எடுப்பது என்பது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இங்கு பாருங்கள், ராகு 9 டிகிரி, சனி 10 டிகிரியில் இருக்கிறார். அப்பொழுதும் சனி பகவான் இந்த பக்கம் இருப்பதாக அர்த்தம். ஏனென்றால் ராகு 10 கடந்து கீழ் நோக்கி வரும். ராகு 9, 8, 7 என்று கீழ் நோக்கி வரும் கிரகம். இது மேல் நோக்கி போகும் கிரகம் சனி பகவான். ஆதலால் சனி 10 டிகிரியில் இருக்கிறது என்றால் இந்த பக்கத்தில் இருக்கிறதாக அர்த்தம். ஆதலால் இந்த பக்கத்தில் இருந்தால் அது காசி ஜாதகம் ஆகும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அவ்வாறு இல்லாமல் சனி 9ஆக இருந்து 10ஆக ராகு இருந்தால் 10 டிகிரியாக, இங்கே பாருங்கள், சனி தற்பொழுது 9 வைத்துக் கொள்ளுங்கள். இது 10 வைத்துக் கொண்டால் சனி 9வது டிகிரியும் ராகு 10 டிகிரியும் இருந்தால் தற்போது பாருங்கள், ராகு கீழ் நோக்கி வரும். 10 அடுத்து 9 டிகிரி சனியை தொடும். ஆதலால் ராகு சனி இதனுடன் அமைந்துள்ளது. இந்த இடத்தில் எந்த கிரகமும் இல்லை. ஆதலால் அப்படி இருந்தால் காசி ஜாதகம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த கிரகம் இதற்குள்ளே அடங்கிவிட்டது. இது போன்று பார்த்து காசி ஜாதகம் எது என்று தெரிந்து கொண்டு அதைக்கு ஏற்றாற்போல் காசிக்கு சென்று வந்தால் அவர்களுக்கு நன்மை நடக்கும் என்பது காசி ஜாதகத்தின் விதி.
கொடுக்கப்பட்டுள்ளது. இது முதல் விதி. இரண்டாம் விதியை பார்ப்போம். இந்த ராசி கட்டத்தை பாருங்கள். காசி ஜாதகம் இரண்டாவது விளக்கம். காலபுருஷ தத்துவப்படி மேசம். மேசத்தில் சனி பகவான் பிறக்கும் மொழி இருந்தாலும், கடகத்தில் இருந்தாலும், துலாம் ராசியில் இருந்தாலும், மகர ராசியில் இருந்தாலும், இது போன்று பாருங்கள். கால புருஷ தத்துவத்தில் சனி பகவான் மேசம், கடகம், துலாம், மகரம் இந்த ராசிகளில் இருந்தாலும் சனி பகவான் பிறக்கும் பொழுது அவர்களுக்கும் காசி ஜாதகம் என்று கூறப்படும். இதிலே வர்க்கம் பெற்ற கிரகமாக இருந்தாலும் கன்னி ராசியில் இருந்து கணக்கெடுத்து பலன் சிலர் சொல்லுவார். ஆனால் வக்ரம் பெற்ற கிரகத்தை காசி ஜாதகமாக பார்க்கும்போது சனி பகவான் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறார் என்றுதான் கருத வேண்டும். சனி வக்ரம் பெற்று இருந்தாலும் துலாம் ராசி, சனி, மகரம், கடகம், மேசம் வக்ர சனியாக இருந்தாலும் அதே இடத்தை கொண்டுதான் கணக்கிட வேண்டும். இது காசி ஜாதகம் என்று கூறுவார்கள். இப்படிப்பட்ட அமைப்பு ஜாதகத்தை. அல்லது மூணாவது விதி என்னவென்று பாருங்கள். மூணாவது விதி, லக்னத்திற்கு 1, 4, 7, 10 1, 4, 7, 10 லக்னத்திற்கு எந்த இடத்தில் சனி இருந்தாலும் அவருடைய லக்னத்திற்கு 1, 4, 7, 10 சனி பகவான் இருந்தால் பாருங்கள். இந்த மூன்றாவது விளக்கம், மூன்றாவது விதி காசி ஜாதகம் எவ்வாறு மூன்றாவது விதி உள்ளது என்று பாருங்கள். மொத்தம் 3 விதிகள். அப்படி இருந்து பிறந்து இருப்பவர்கள் காசி ஜாதகம். இவர்கள் காசிக்கு போய் வந்தவுடன் நல்ல பலன்கள் நடக்கும் என்பது பொதுவான விதி. அவர்கள் ஜாதகம் பார்த்து இதை தெரிந்து கொள்ளலாம். இப்போது பாருங்கள். லக்னம் தனுசு லக்னம் சனி பகவான் இருந்தாலும், லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் சனி இருந்தாலும், லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் சனி இருந்தாலும், லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் காசி ஜாதகம் ஆகும். பிறக்கும் காலத்தில் 1, 4, 7, 10 லக்னத்திற்கு எந்த லக்னம் என்றாலும் இருக்கலாம். அந்த லக்னத்தில் 1, 4, 7, 10 என்று சனி பகவான் இருந்தார். இதுவும் காசி ஜாதகம். அந்த சனி பகவான் வக்ர பெற்று இருந்தாலும் அதே கட்டத்தை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே கட்டத்தை வைத்து சனி பகவான் காசி ஜாதகத்தில் அமைந்திருக்கிறாரா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவ்வாறு இருந்தால் காசியில் சென்று காசி விஸ்வநாதர், அன்னபூரணி, காலபைரவர் ஆகிய சன்னதிகளை சென்று கங்கையில் தலைமூழ்கி அனைத்து தோஷமும் நீங்க அங்கு கடவுளை வணங்கி வருவதால் நல்லது நடக்கும் வாழ்க்கையில் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காசி ஜாதகம் அனைத்து விதிவிலக்கும் இந்த பதிவில் நான் கூறிவிட்டேன். ஆதலால் நீங்கள் பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாமல் காசிக்கு சென்று வாருங்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.